இன்னைக்கு உன்னோட வீர யாராலையும் காப்பாற்ற முடியாது. இப்ப நாம தான் களத்துல இறங்கணும். காப்பாத்துங்க வீர். கதவு தருங்க, கதவு தருங்க. எக்ஸ்ரே விஷன் ஆன். வீர், நான் போய் தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். பாஸ், வீர நான் புடிச்சிட்டேன். இதோ வந்துடுறேன் பாஸ். I am glad, very very glad. தாத்தா, இங்க வராதீங்க. இங்க வந்து உங்களை காப்பாத்து. வீர், இது எந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்னு தெரியலையே. காப்பாத்துங்க. சொல்போல் இங்க இருந்து ஓடு, சீக்கிரம். இது என்ன புதுசா இருக்கு? இந்த பக்கம் பிடிச்சுக்கோ. வீர், தனியா விட்டுட்டு போறியே. பண்டி, எங்களால விளையாட முடியாது, நடக்க கூட முடியல. இங்க பாரு குட்டி கண்ணா, இப்ப நீ ஃபீல்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். ஒரு தடவை நீ ஃபீல்டுக்குள்ள வந்து பாரு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியும். எங்களால விளையாட முடியாது, கால பலமா அடிபட்டு இருக்கு. இத பாருப்பா பண்டி, வீர உன் டீம்ல சேர்த்துக்கிறது தான் உனக்கு நல்லது. இத விட்டா உனக்கு வேற வழியே இல்ல பண்டி. ஆமா பண்டி, நீ வீர உன் டீம்ல சேர்த்துக்கோ. இது நம்ம ஊரோட மான பிரச்சனைப்பா, புரியுதா? சரி வீர் வா. அவ என்ன விளையாட கூப்பிடுறா, அவ இப்ப என்ன விளையாட கூப்பிடுறா. அவன் உன்னை கூப்பிடல, அவன் என்னதான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். உன்னை யாரு கூப்பிட்டா இம்லி? வீர தானே கூப்பிட்ட. இம்லி, எனக்கு இங்க ஏதோ சந்தேகமா இருக்கு. அந்த பிளேயர்ஸ் நார்மலா ஆடுற மாதிரி எனக்கு தோணல. அவங்க கோல் பண்ணதுக்கு அப்புறமா சந்தோஷமா சிரிக்க கூட மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ரோபோட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட கவனம் இவங்க மேலேயே இருக்கட்டும். இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே செய்யற வீர்.
நினைச்சது நடக்கவே இல்லையே. இப்போ இந்த பிளேயர்ஸ்க்கு நாமளே டைரக்டா கமாண்ட் கொடுக்க வேண்டியதுதான். நான் சொல்றத கேளுங்க வீரர்களே, எப்படியாவது வீர பாஸ் கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க. ஜிண்டு, நான் இப்போ ரோபோட்டிக் பவர் யூஸ் பண்ண வேண்டியே இருக்கும். அதான் இங்க இருக்கிறவங்க யாரும் பார்க்க கூடாது. அதனால இங்க இருக்கிற எல்லாரையும் நீ கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆக்கிடு. நம்ம இம்லி சொல்புல மட்டும் ஃப்ரீஸ் ஆக்காத. சொடக்க போற நேரத்துல இதோ பண்ற பாஸ். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னது நடக்கணும் டம் டமாடம். இம்லியும் சுல்புலியும் தவிர இங்க இருக்கிற 2 ஊருக்காரங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும். இல்ல என்னாச்சு சொல்புல்? அட இம்லி, இந்த நேரத்துல நீ என்ன பண்ற? உன் தலை மேல அவ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா பாரு. இது என்னது? ஓ, இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டிவைஸ் ஆச்சே. இம்லி, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன உன் கண்ணுல இருந்து வேற மாதிரி ஒலி வந்துகிட்டு இருக்கு? இம்லி இல்ல வேற யாரோன்னு? உடனே ஜிண்டுவை கூப்பிடணும். தக்தினா தின் முடியாத காரியத்தை முடிச்சு வைப்பான் இந்த ஜின். ஜிண்டு, இம்லி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. தோ சொடக்க போற நேரத்துல உங்களை கூட்டிட்டு போறேன் பாஸ். இதுல 1% கூட டேட்டா பேஸ் ஆகவே இல்ல. நீ திரும்பவும் வீர் வீட்டுக்கு போய் முயற்சி பண்ணி பாரு போ. இனிமே அந்த அவசியம் உங்களுக்கு இல்ல, ஏன்னா நானே உங்ககிட்ட வந்துட்டேன். ஆமா இம்லி, இவங்க கூட எப்போ சேர்ந்த? அவளை நாங்க தூங்க வச்சிருக்கோம் தம்பி. அதனால அவ நாங்க சொல்றதான் கேப்பா. மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வீர் உனக்கு ஒண்ணும் ஆகல. அதுக்குள்ள என்ன போட்டாங்கப்பா? இத உன் தலையில வச்சுக்கோ. இல்ல, நான் அதான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணனா எனக்குள்ள இருக்கிற டேட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. வீர், இந்த அடி அடிக்கிறாங்க, பவரை யூஸ் பண்ண மாட்டேங்கற. நான் பண்ண மாட்டேன். நான் அப்படி பண்ணா நம்ம இம்லிக்கு அடிபடும். இம்லிய தூங்குற நிலைமையில வச்சிருக்காங்க. நீ முதல்ல அந்த சின்சு கண்ணாடிய போட்டுக்கிட்டு அதுல இருக்கிற கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணி அப்புறம் எம்லி கண்ணுல பார்க்கணும். அப்புறம் அவன் நார்மலா மாறிடுவான். விங் சூட் ஆன். விங் சூட் ஆன். நான் சொல்றத கேளு. வேண்டாம், எனக்கு ஹைட்னால ரொம்ப பயம். எனக்கு கீழே விட்டாத, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என்ன கீழே விட்டுறாதப்பா. வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளு. அப்படின்னா அந்த கண்ணாடியை என்கிட்ட கொடு. ட்ரில்லிங் சூட் ஆன். ட்ரில்லிங் சூட் ஆன். தாத்தா, நான் ட்ரில்லிங் பண்றது ஆரம்பிச்சிட்டேன். நாங்க பாத்துட்டு இருக்கோம் வீர். வீரும் பின்னாடி பாரு, ஏலியன் வந்துட்டு இருக்கு. வீர் பின்னாடி நிறைய ஏலியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நேரம் குறைவா இருக்கு, ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டே இரு. தாத்தா, என்னோட பேட்டரி லோ ஆயிட்டு இருக்கு. நான் வர அவசரத்துல இன்னொரு பேட்டரி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். தாத்தா, வாங்க சீக்கிரம் போலாம். வீருக்கு நம்மளோட உதவி தேவை. நான் இன்விசிபிள் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள போறேன். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. அது ரொம்ப ஆபத்தான இடம். இன்விசிபிள் ஸ்பேஸ்ஷிப்? ஆமா, அதை யாராலையும் பார்க்க முடியாது. அது தன்னோட பேக்ரவுண்ட்லயே அப்படியே மறைஞ்சு போயிடும். நான் போய் ரோபோ பாய்க்கு உதவி பண்றத யாரும் பாக்குறத நான் விரும்பல. அதனாலதான் சொல்றேன்.
வந்துட்டியா? சரியான பிடிவாதக்காரி தான். ஆனா நீ தான் வீருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி வா, நாம அங்க போலாம். இம்லி, இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அந்த ஏலியன்ஸோட கவனத்தை நான் என் பக்கமா திருப்புறேன். அவங்க என்ன துரத்திட்டு வரும்போது நீ போய் வீருக்குள்ள இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிடு. தாத்தா, உங்களால வேகமா ஓட முடியாது. அதனால அவங்க கவனத்தை நான் திசை திருப்புறேன். அப்ப வீருக்கு பேட்டரி வச்சிருங்க. ஹேய், இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க.